மீனம். மீனம் மீனம் தானே. மீனம் மிதக்கத்தானே செய்யும். ரெண்டு வகையிலும் மிதக்கும். ரெண்டு வகையிலும் மிதக்கிறது. உயிரா இருக்கும் போது மிதக்கும், உயிரற்ற நிலையிலும் மிதக்கும். பாத்தீங்களா, கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு பாரு. அந்த வாக்கு முக்கியம், வார்த்தை முக்கியம். உயிரற்ற நிலையில அப்படியே மிதக்குது, உயிரா இருக்கும் போதும் மிதக்குது. அந்த ஒரே ஜீவன் மீனம். அதான் மீனம். பேர் மீனம். மீனால் அங்கேயே கண்ணி. அப்ப இந்த நேரம், இந்த மாசம், இந்த செப்டம்பர்ல எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம். மீன் எப்படி துள்ளி விளையாடுதோ அதே போல அவங்கள இதய துடிப்பு இருக்கக்கூடிய மாதம். அந்த இதய துடிப்பு அப்படித்தான் இருக்கும். மாறி 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 வந்துட்டு இருக்கும். எதற்கு ஏற்ப உங்க தசாபுத்திக்கு ஏற்ப, எதற்கு ஏற்ப உங்க தசாபுத்திக்கு ஏற்ப வந்துட்டு இருக்கும். அதனால மிக கவனமாக இருந்து, இந்த 7 சனி நடப்பதனால்தான் இவ்வளவு விளக்கம். இல்லைன்னா போங்க ஓகே பண்ணுங்க அப்படின்றோம்ல. 7 சனி நடப்பதனால் உங்க தசாபுத்திக்கு தகுந்த, உங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறு உங்களுடைய நவாம்சத்திலையும் உங்களுடைய ராசி கட்டத்திலையும் உங்க கோள்கள் எப்படி இருக்கின்றது. அப்ப நம்ம என்னென்னலாம் செய்யணும், நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்து பார்த்து கவனித்து செய்தால் நீங்க தான் ராஜா. அட்மினிஸ்ட்ரேட்டர், அரசியலுக்கு கிங்கு நீங்க தான். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு, அரசியலுக்கு கிங்கு நீங்க தானே. அப்போ நீங்க சொல்றதை கண்டிப்பா கேட்கணும், நீங்க சொல்றதை செய்யணும். அதுதான் கண்டிப்பாக மீனத்திற்கு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய மாதம், மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம். எந்த விதமான அச்சுறுத்தல் இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட மாதத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு இந்த சனீஸ்வரர் கொடுக்கணும். கல்யாணத்தை கொடுத்துருவாருங்க. 7:30 கல்யாணத்தை கொடுத்துருவாரு. வேற என்ன வேணும்? கல்யாணத்தை கொடுத்துட்டு குழந்தை பைக்கணும் கொடுக்க போறாரு. உத்தியோகம் புருஷ லட்சணம். அந்த உத்தியோகத்துக்கு தலைவனா இருக்கக்கூடியவனும் மீனத்துல தானே இருக்காரு. அவரும் மீனத்துல தானே இருக்காரு. அதனால ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒரே கத்தி, ஒரே உரையில் 2 கத்தி, அப்படிலாம் பழமொழி சொல்றோம். அதெல்லாம் தேவையில்லை. கவனத்தோடு இருக்கணும், நல்லா இருப்பீங்க. கவனம் சிதறாமல் இருந்தால் நல்லா இருப்பீங்க. தசாபுத்தியை பார்த்துக்கணும், மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும். புதுசா மட்டும் எந்த வகையிலையும் புதியதாக நிறுவனமோ தொழிலோ கமர்ஷியலோ பேங்கோ நிறுவனமோ எந்த விதமான நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. இது முக்கியம் மீனத்திற்கு. மற்றபடி உங்க தசாபுத்தியை பார்த்து நீங்க பாட்டுக்கு வேலை செய்யும். குறிப்பாக குரு வழிபாடு ஒரு 48, ஒரு 52 வருஷத்துக்கு 52 வாரம், ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை 52 செவ்வாய் திருவண்ணாமலை போய் தயவு செய்து பௌர்ணமிக்கு போக வேண்டாம். 52 செவ்வாய்க்கிழமை போங்க. 50வது செவ்வாய்க்கிழமை நீங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சீங்க அது நடக்கும். இல்லைன்னா என்னை திட்டுங்க, என்னை என்ன வேணாலும் செய்யுங்க. 50வது வாரம் உங்களுக்கு நடந்தே தீரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா செவ்வாய்க்கிழமை தான் போகணும். செவ்வாய்க்கிழமைனா எப்ப சாமி போகணும்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி, செவ்வாய்க்கிழமை 12 மணி இரவு, திங்கக்கிழமை நைட்டு இரவு 12 மணில இருந்து விடிஞ்சா புதன்கிழமை பிறக்கிறதுக்குள்ளாக எப்ப வேணாலும் போகலாம். கோயிலுக்குலாம் போக வேண்டாம். நேரம் ராஜகோபுரம் போகணும், பிள்ளையார போய் பார்க்கணும், பிள்ளையார்ட்ட போய் தோப்புக்கரணை போடுங்க, தோப்புக்கரணை போட்டு கற்பூரத்தை ஏத்துட்டு கிரிவலம் வர்றீங்க, அடுத்த பஸ்ஸை பிடிச்சு வந்துடுறீங்க, வேலைக்கு வந்துடுறீங்க. உலகத்துல சிவரூபமா மிகப்பெரிய லிங்கபானமா இருக்கிறது அண்ணாமலை தான். அப்புறம் எதுக்கு கோயில்கள் போய் பார்க்கணும்? எதுக்கு அப்புறம் நம்ம கிரிவலம் வரும்? அந்த நம்பிக்கையோட பாருங்க, வெற்றி உங்கள் பக்கம். வாழ்த்துக்கள். போதுமா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், என் 12 ராசிக்காரர்கள் என்பவருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.